பகை கொள்ளல் இல்லென்றால் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. போரினால் வரும் பொருந்தா நிலை என்ன? ஊரழியும் உயிரழியும் உண்மையும் அழியும். எங்கும் பிணமும் இரத்த வாடையும் இடிபாடும் மூலமும் ஒப்பாரியும் நிறையும். தங்கு தடையின்றி பஞ்சமும் பெருகும், தானமும் தர்மமும் தானழுது நிற்கும். போரிலே மடிகின்ற வீரர்களும் உயிர்தானே. எதிரியாய் எண்ணி எரிகணைகள் வீசி மடிகின்ற மக்களும் மனித உயிர்தானே. எண்ணியே பார்க்க இந்த போரேனோ. புராண கதைகள் போர் பற்றி சொன்னது, போர் நடந்த வேளை நாம் அங்கு இல்லை. கதையிலே போர் பார்த்தோம், கற்பனையிலேற்றினோம். நிஜமான போரிப்போ கண் முன்னே காண்கிறோம். வெற்றி கொடியில் வீரம் இருக்காது, அற்பத்தனும் அநியாயமும் நிறைந்திருக்கும். உயிர்களின் ஓலமும் ஊரறியும் காட்சியும். வெற்றி கொடியாய் கம்பத்தில் பறக்கும். மனிதம் அடியும் மாண்புகள் அழியும், மாநிலமே மயனமாயாகிய இருக்கும். பேயாட்சி நடக்கும், பிணமெங்கும் நிறையும். போர் கொடுக்கும் பரிசு இப்படித்தான் இருக்கும்.